சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம அப்பதான் இருந்துட்டு ராசாங்கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டிருப்பாங்க. என்னன்னா, குடும்பத்தோடு சேர்ந்து தமிழும் இந்த வீட்டுக்கு வந்து இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த விஷயத்த தான் நம்ம அப்பதான் இருந்துட்டு ராசாங்கத்துக்கிட்ட கேட்டிருப்பாங்க. ராசாங்க இருந்துட்டு இங்க பாருப்பத்தா, இந்த விஷயத்துல நான் முடிவு எடுக்கிறது கூடாது, இந்த விஷயத்துல சேது தான் முடிவு எடுக்கணும், சேதுவை பார்த்து என்ன முடிவு எடுக்கிறானோ அதுக்கு நான் முடிவு எடுத்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு சேதுக்கிட்ட, இங்க பாரிய சேது, உன்னோட முடிவு என்னன்னு சொல்லியா, தமிழ் கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருக்குதா இல்லையா, இந்த பண்டிகையில எல்லாத்தையும் மறந்து அவ கூட சேர்ந்து வாழியா, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டிருக்கேனா, இல்லையா எனக்காக இது ஒரு விஷயத்த பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அவங்களுக்கு தான் வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, எதுக்காக அவங்கள சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் கூட புரியலையா அத்தை அப்படின்றாங்க. இங்கே பாருடி, நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் தான் பேசிகிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம அதாவது ராசாங்க இருந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, நான் முன்னவே சொல்லிட்டேன், பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படின்றாங்க. இங்கே பாருங்க மாமா, நான் குறுக்க பேசுகிறேன்னே தப்பாக நினச்சிக்காதங்க, அவள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது மாமா, நான் அதை தான் சொல்லுவேன் அப்படின்னு. இங்க பாருடி, நீ பண்ணாத தப்பாடி, நீ பண்ணி எல்லா தப்பும் பண்ணிட்டு இந்த வீட்டுல தானே உட்காந்துட்டு இருக்க, நீ இந்த வீட்டுல இருக்கிற போது அவ இருக்க கூடாதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரி அமைதியா ஏடுறாங்க. அதாவது கப்பு சிப்புன்னு வாயே பேச முடியாத மாதிரி அமைதியா ஏடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது கிட்ட, இங்க பாரிய சேது, அவங்க பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதையா, உன் மனசுக்கு என்ன தோணுது, தமிழ் கூட சேர்ந்து வாழணும்னு தோணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம சேது இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருக்காரு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னே அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தாக்காக நம்ம இந்த அதாவது என்ன அவர் கூட, அதாவது தமிழ் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாரு. இங்க பாருங்க அப்பத்தா, உங்களோட ஆசைக்காகவும் உங்களோட விருப்பத்துக்காகவும் நான் தமிழ் கூட சேர்ந்து வாழ முடிவு பண்றேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது அப்பத்தா இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். என்னையா செய்து சொல்ற, உண்மையாயா, ரொம்ப சந்தோஷம்யா, நீ இப்படி ஒரு முடிவை எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலையா, பயங்கர சந்தோஷத்துல இருக்கணையா, நானே போயிட்டு தமிழை கூட்டிட்டு வந்துடுவா, இல்ல அப்பத்தா, நானே போயிட்டு தமிழை கூட்டிட்டு வரேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் அப்படியே தலையில இடியே இறக்கன மாதிரி இருக்கு, சேது இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டானான்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோடு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன சேது, நீ இப்படி ஒரு முடிவை எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்றாங்க. இங்க பாருங்க சின்னம்மா, நான் இந்த ஒரு முடிவை எடுத்தது அப்பதான் தான் காரணம். அப்பதான் இருந்துட்டு எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த வயசுல அவங்க எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லைல்ல, எல்லாரும் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்காங்க, அவளும் ஏதோ சூழ்நிலையால ஒரு தப்பை பண்ணிட்டா, அது மன்னிக்க கூடாத விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்குன்னு நம்ம ஒதுக்கி வச்சுட்டே இருக்க முடியாதுல்ல, அதனால நான் அவ கூட வாழ தான் போறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட ராசாங்க இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஏன்னா தமிழ்ச்செல்வி இப்போ ப்ரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அதனால கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு மனசு ஏத்துக்கிட்டாரு நம்ம ராசாங்க இருந்துட்டு. அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு போயிட்டு அப்பத்தா கிட்டே, அத்தை, சேது இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்ச கூட பார்க்கல அத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாங்க. இங்க பாரு மோகனா, நானும் அதை தான் நான் சொல்லலான்னு வந்தேன், எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்குது, சேது இந்த ஒரு முடிவை எடுத்தது, அவன் மனசுலயே இருந்திருக்கு போல அவ கூட சேர்ந்து வாழணும்னு. இப்ப நான் கேட்ட உடனேயே ஓகே சொல்லிட்டான், எனக்கு ஏதோ ஒண்ணு அவன் தமிழ் கூட சேர்ந்து வாழ்றத நினைச்சு எனக்கு பயங்கர சந்தோஷம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு போயிட்டு அதாவது தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு வரலான்னு போறாரு. போன உடனேயே எப்படி கூப்பிடுறது ஏது கூப்பிடுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, சரி நம்ம இப்படியே வெக்கப்பட்டுட்டு நின்றுட்டே தான் இருக்கணும், போயிட்டு நம்ம அவகிட்டயே பேசிடுவோம் டைரக்டா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அதாவது தமிழ் கிட்ட பேச போறாங்க. இங்க பாரு தமிழ் அப்படின்றாங்க. சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இல்ல தமிழ், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன விஷயங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தனம் வந்துட்டு, என்ன மாமா விஷயம், என்ன ரொம்ப தயங்கி நின்றுட்டே இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம
அதாவது சேது வந்துட்டு, "இங்க பாரு தனம், நான் உங்க அக்கா கிட்ட தனியா பேசணும்" அப்படின்னாங்க. "அப்படியா மாமா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த நீங்க இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது மாமா. நீங்க பேசுங்க, நான் அப்புறமா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போயிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழுக்கு ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வருது. என்ன என் கூட தனியா பேசுறாரா இவரு? ஏதோ புதுசா வந்து யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ, அந்த மாரி ஒரு ஃபீல்ல நம்ம தமிழ்ச்செல்வி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "சொல்லுங்க என்னங்க ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் "இங்க பாரு தமிழு, ஆ ஆ அப்பாவும் அப்பத்தாவும் ஒண்ணு ஆசைப்படுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன என்ன ஆசைப்படுறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டேன்" அப்படின்றாங்க. பயங்கரமான ஷாக்ல அதாவது ஸ்டாச்சு மாரி நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னே புரியல. ஒரு மாரி நின்றுட்டு இருக்காங்க. "என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது" அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது சேது வந்துட்டு, "இங்க பாரு தமிழு, நீ தப்பு பண்ணதான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு. அதுக்குன்னு அதையே மனசுல வச்சுக்கிட்டு நான் இருக்க முடியாது இல்லையா? அதனால நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன்" அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ! என்ன நடக்குது? ஏது நடக்குது? என்ன நான் பிறந்த நாள் வந்ததுலேருந்து இவர் ஒரு மாதிரி நடந்துட்டே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, "இங்க பாருங்க, நீங்க உண்மையாவே சொல்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க பாரு தமிழு, நான் உன்கிட்ட உண்மையா தான் சொல்றேன். உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு மனப்பூர்வமா சம்மதம். உன்னோட முடிவு என்ன? நான் போயிட்டு அப்பா கிட்டயும் விஷயத்த சொல்லணும்" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க, எனக்கு இதுல சம்மதம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ இருந்துட்டு கைய பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க. "வா தமிழு, வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு அதாவது தமிழ் கைய பிடிச்சிட்டு கூட்டிட்டு வர்றத பார்த்த ஈஸ்வரியும் சாவித்திரியும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சேது இப்படியெல்லாம் மாறுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. இவனுக்கு நடந்ததெல்லாம் மறந்துருச்சா, இல்ல ஞாபகப்படுத்தினா இவன் எல்லாத்தையும் திரும்பவும் மறந்துடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இருந்துட்டு இவர் என்ன பண்றாரு, ஏது பண்றாருன்னே ஒண்ணுமே புரியாம பயங்கர சந்தோஷத்தோட சேது கிட்ட போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போனதுமே அதாவது சேது இருந்துட்டு தமிழ் கையை பிடிச்சிட்டு வரதை பார்த்த நம்ம பாட்டி, அதாவது அப்பதான் இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. "சேது, நீயே போயிட்டு தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குதியா. நீ இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்க நினைச்ச கூட பார்க்கலையா. பயங்கர சந்தோஷமா இருக்குதியா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இங்க பாரு தமிழ், உனக்கு சேது கூட வாழ்றதுக்கு விருப்பமா தமிழ்? எத்தனையோ தப்பு பண்ணிடுறாங்க. அவன் ஏதோ உன்கிட்ட அதாவது கோவத்துல ஏதோ தப்பா பேசிட்டான். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத தமிழ்" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ராசாங்க இருந்துட்டு நடந்த பிரச்சனையும் கடந்த காலத்துல இருந்த கசப்பு, கஷ்டமான அதாவது கஷ்டமான நினைவுகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போ வர காலத்தை மட்டும் இந்த பண்டிகையா சாக்க வச்சு நம்ம எல்லாருமே குடும்பமா சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடலான்னு இருக்கோம். தமிழ், நீயும் இந்த இதுல கலந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு, "சரிங்க மாமா, உங்க ஆசைக்காக கண்டிப்பா நான் இதுல கலந்துக்கிறேன்" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறதுக்காக பயங்கர சந்தோஷமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேதுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ எப்படியாச்சும் நம்ம தமிழ் கூட பேசி ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்ச உடனே நம்ம தமிழுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போறாரு. கடைக்கு போயிட்டு என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும், ஒரு புடவையும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அதாவது கம்மல்ஸ், இயரிங்ஸ், அதாவது நெக்லஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒட்டியானம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸை வாங்கிட்டு வந்து இறக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன எடுத்துட்டு போயிட்டு நம்ம தமிழ் கிட்ட கொடுக்கவும், தமிழ் பயங்கர சந்தோஷம். "இந்த தமிழ், இதெல்லாம் போய் போட்டுட்டு வா, நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும்" அப்படின்னு நம்ம தமிழ்கிட்ட அவர் வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொடுக்கவும், தமிழுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு, இவர் இப்படி பண்ற ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவர் நடந்துக்கிறதுக்கு காரணம் எல்லாமே நம்ம அதாவது தமிழோட தங்கச்சி தான். என்னன்னா நம்ம தனம் இருந்துட்டு போயிட்டு அதாவது
நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு குழந்தை இங்கும் அங்கும் குச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம அதாவது சேது கிட்ட சொல்லியிருப்பாங்க. சேது இருந்துட்டு அதை ஃபீல் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருப்பாரு. அதனாலதான் இந்த விஷயமெல்லாம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ் இருந்துட்டு அது எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டு அது எல்லாத்தையுமே வியர் பண்ணிட்டு வராங்க. வியர் பண்ணிட்டு வந்ததுமே நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே ஒரு தேவதையை பார்க்குற மாதிரி ஒரு லுக்கில் அழகாக பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ஒரு மெய் மருந்து பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்த நம்ம ஈஸ்வரிக்கும் அதாவது நம்ம சாவுத்திரிக்கும் பயங்கரமான ஒரு எரிச்சலா இருக்குது. அவங்க அதாவது சேதுவை பார்க்க பார்க்க பயங்கரமான ஒரு கடுப்புல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ் இருந்துட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு வெளியே வந்து நிற்கவும் நம்ம சேது இருந்துட்டு, தமிழ் இதுல நீ ரொம்ப அழகா இருக்கிற, சூப்பரா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சேது இருந்துட்டு அதாவது தமிழ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவரு இப்படியெல்லாம் நடந்துக்கிற ஆளே இல்லையே, எதுக்காக இவரு நடந்துக்கிறதெல்லாம் என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்களால சந்தோஷமா இருக்கவும் முடியல. அதாவது அவங்க பண்றதெல்லாம் சந்தோஷமாவும் இருக்குது. அது அந்த சந்தோஷப்படுறதுக்கு இது எத்தனை நாள் நீடிக்கும், இதெல்லாம் எத்தனை நாளைக்கு அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால அவங்கள முழுசா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு போயிட்டு தமிழ் கிட்ட, இங்க பாரு தமிழ், சேது மாமா இப்படி எல்லாம் மாறுவாங்கன்னு எனக்கு எப்பவே தெரியும். கண்டிப்பா நீங்க 2 பேருமே சந்தோஷமா வாழுவீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு தமிழ், திரும்ப திரும்ப நீ மாமா பேசினதையே மனசுல வச்சுக்கிட்டு இருக்காத. அவர் ஏதோ தெரியாமது, அதாவது கோவத்துல அந்த மாதிரி வார்த்தையை சொல்லியிருப்பாரு தவிர கண்டிப்பா அவரு மனசை தொட்டு மனசுல இருந்தெல்லாம் அவர் பேசியிருக்க மாட்டாரு. அவரை மன்னிச்சிட்டு தமிழ், நான் அவருக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நீ சந்தோஷமா இருக்காத, சந்தோஷமா இருக்கிறத விட்டுறாத. அவர்கிட்ட இந்த டைம்ல நீ அவர்கிட்ட சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா பாப்பாவும் சந்தோஷமா இருக்கும், சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு ஒரு மாதிரியா, அக்கா எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே புரியலக்கா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கனவு உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு வராரு, நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே எனக்கு புடவை வாங்கி நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இதை போட்டுட்டு வான்றாரு. போட்டுட்டு வந்தா தேவதை மாதிரி அழகா இருக்கிறதுன்னு சொல்றாரு. எனக்கு புரியலக்கா, இதெல்லாம் எனக்கு உண்மையாவே கனவுல இருக்கிற மாதிரி இருக்கு. இத்தனை நாளா அவரு என்னை பார்த்தாவே திரும்பிட்டு போகிறவரு இப்படி எல்லாம் பண்ணா எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீல் வருதுக்கா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு தமிழ், எனக்கும் அப்படிதான் இருக்குது. உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு தெரியும். அந்த சந்தோஷத்தை நீ முழுசா அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க முடியாம ஒரு நிலைமையில இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இவர் எதுக்காக பண்றாரு, ஏன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு 100 கேள்வி 1000 கேள்வி உன்னோட மனசுல இருக்கும். அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு அவர் என்ன பண்றாரோ அதை வச்சு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், உள்ள வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தமிழ் இருந்துட்டு சரிங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ் கிட்ட இங்க பாரு தமிழ், ஏற்கனவே நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு என் மேல கோவமெல்லாம் இருக்காது தமிழ், நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். ஏன்னா அவ்வளோ என்ன ஏமாத்தின கோவத்துல நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன் தமிழ், என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு நிரூபிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் இந்த வீட்டுல இருந்தேன். நீங்க பண்ணது தப்புன்னு நீங்களே உணர்ந்துட்டா நான் இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு தான் இருந்தேன் அப்படின்றாங்க. இங்க பாரு தமிழ், அப்படியெல்லாம் பண்ணிடாத தமிழ், ப்ளீஸ் தமிழ், நான் தெரியாம பேசிட்டேன், நீ பண்ணதும் தப்பு தானே அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை. நீங்க என்ன அதாவது சாவடிச்சுவீங்களோன்னு நினைச்சுதான் எங்க அம்மா பொய் சொல்லிட்டாங்க. அந்த பொய்யை நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். ஆனா அந்த சூழ்நிலையை எனக்கு எப்பவுமே யாருமே கொடுத்ததே இல்லை. அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல முடியல. அவ்வளவு தூரம் என்னால கொண்டு வந்துட்டாங்க. என்னால அது உங்க மன்னிக்க முடியாத தப்பு தான். இருந்தாலையும் நீங்க பண்ணது அதை விட தப்பு தானே அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு தமிழ், நான் பண்ணது தப்பு தான். ஆனா நீ பண்ணதுக்காக அவ்வளோ கோவத்துல இருந்தேன். அதனாலதான் நான் கோவமா பேசினே தவிர மனசுல இருந்து எதுவுமே பேசல தமிழ், என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் அதாவது கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு இங்கே பாரு தமிழ், எப்போவுமே சரி இப்போவும் சரி எப்போவுமே சரி அப்போ உன்னை தப்பாக பேசினப்பவும் சரி எப்போவுமே நீ மட்டும்தான் என் மனசில் இருக்க, வேற யாருமே என்னோட மனசில் வர முடியாது. உன்னை கோவமாக பேசினாலையும் உன்னை கோவமாக பேசிட்டீங்களேன்னு நினச்சி நான் எத்தனை தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, ஒரு தடவை பேசிட்டு அதுக்கப்புறம் இப்படி பேசிட்டீங்களே இப்படி பேசிட்டோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாரு தமிழ், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னா சொல்லலை, ஆனால் நான் இருந்த நிலைமையில் என்னால் அந்த இதை தவிர்க்க முடியல, அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிடு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழையும் மன்னிச்சு நம்ம சேது ஏற்றுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் அதாவது இதை சொல்கிறதுக்கான அதாவது உங்ககிட்ட சொல்கிறதுக்கான உரிமை என்கிட்ட இருந்துச்சா இல்லையான்னு தெரியல, அதனால தான் இத்தனை நாளாக உங்ககிட்ட நான் சொல்லலை, ஆனால் இப்போ எனக்கு ஒரு உரிமையை கொடுத்துருக்கீங்க நீங்கள், அதனால் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் பாப்பாவா அதாவது உங்கள் பாப்பா அதாவது பொண்ணு வந்து என்னை இங்கும் அங்கும் உதச்சிட்டே இருக்கு, நீங்கள் அதாவது உங்ககிட்ட சொல்லி நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தேங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட சேது வந்துட்டு என்ன சொல்கிற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, அங்கேயும் இங்கேயும் குச்சிக்கிட்டே இருக்குது, இங்கேயும் ஒதுக்குது, இந்த பக்கமும் ஒதுக்குது, எப்படா கையில் எடுத்து கொஞ்சோன்னு இருக்குது, உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை வந்தது இல்லையாங்க? இப்போது நான் மாசமாக இருக்கிறப்போ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நீங்கள் அதாவது தொட்டு பார்த்து அதெல்லாம் ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு தமிழ், அதாவது நீ உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும் போது எனக்கு ஓடி வந்து உன்னோட வயிற்றை பிடிச்சி நான் பாப்பா கூட பேசணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் என்னோட ஈகோவும் வெட்டி கௌரவம் மட்டும்தான் என் முன்னாடி வந்து நிற்குது, அதனால தான் இத்தனை நாளாக உங்ககிட்ட பேசாமல் இருந்தனே தவிர உங்களை ரெண்டு பேரையும் நினைக்காத நாளே கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு தமிழ், இப்போது அதாவது உங்க கூட சேர்ந்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே பாரு தமிழ், இனிமேலும் என்கிட்ட எதுவுமே பொய் சொல்லாத தமிழ், ப்ளீஸ் தமிழ் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, நான் எதுக்கு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு தமிழ், அப்படி ஒரு அவசியம் வந்தால் கூட அந்த அவசியத்தை மீறி என்கிட்ட சொல்லிடு தமிழ், எனக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, உங்களை நான் ஏமாற்றணும்னு எதுவுமே பண்ண கிடையாது, என்னோட சூழ்நிலையில தான் அந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பொய்யை சொன்னால் அது எந்த நிலைமையில போய் நிறுத்தணும் எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால் நான் இந்த மாதிரி எப்போவுமே பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், இனிமே நம்மளை மாதிரி இந்த ஊர்லேயும் சரி உலகத்துலேயும் சரி நம்மளை மாதிரி வாழ்கிறது யாருமே கிடையாதுன்ற மாதிரி நம்ம ரெண்டு பேருமே வாழணும் சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழும் சேதும் ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டு இங்கே பாரு தமிழ், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமாவா நீ என்ன மாமான்னு கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் மாமான் தான் கூப்பிட்டேன், இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, இப்படி கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் எங்கிட்டு இருந்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாவா, நான் மாமான்னு கூப்பிடலன்னு நீங்கள் எங்கிட்ட இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் தமிழ், நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட இருந்து ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு சேது கூப்பிட்றாங்க. சரி வா தமிழ், அப்பா கீழே கூப்பிட்றாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தமிழை கையை பிடிச்சிக்கிட்டு மொல்ல படிக்கட்டே கீழே இறக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம அதாவது ராசாங்க இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. இப்படியெல்லாம் பண்ணுவான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்கவே மாட்டார். ஆனால் அதெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. என்னோட பையன் சந்தோஷமாக வாழும்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணுறதை பார்த்து அதாவது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, என்னோட பையனா அப்படின்ற மாதிரியும் இருக்குது நம்ம சேதுக்கு அதாவது ராசாங்கத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா வந்துட்டு நம்ம சேதுவை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுக்கிட்ட போயிட்டு என்னையா சேது தமிழ் கூட பேசினேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பத்தா தமிழ் கூட பேசுகிறேன், நீங்களும் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சேது நீ பேசினல எனக்கு அது மட்டுமே போதும்
தமிழ் சேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சேதுக்கு இருந்துட்டு பயங்கரமான சந்தோஷம். சேது நீ இவ்வளோ சந்தோஷமா நான் என்றைக்குமே பார்த்ததே இல்லை சேது. நீ இப்படியே எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் சேது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்க அப்பதா நாங்கள் 2 பேருமே நாங்கள் சந்தோஷமா இருப்போம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாவித்திரியும் ஈஸ்வரியும் பயங்கரமாக கடுப்பேறாங்க. இப்போ சாவித்திரியும் ஈஸ்வரியும் ஒரு கூட்டு போடுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து தமிழ்ச்செல்வியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக இவங்க 2 பேருமே போயிட்டு ஒரு கூட்ட போடுறாங்க. அதுக்கப்புறம் போஸு, சித்ரா, நம்ம ஈஸ்வரி, சாவித்ரி, தாமரன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. இங்கே பாருங்க, எப்படியாவது தமிழை இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். இப்படியே நம்ம விட்டோங்கன்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்த சொத்துக்கும் இவ தான் மகாராணியா ஆயிடுவா. இதுக்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட போஸ் இருந்துட்டு இங்கே பாருங்க, கண்டிப்பாக அது அனுமதிக்கவே கூடாது. இவங்க 2 பேரையும் தீபாவளி முடியறதுக்குள்ளேயே இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போஸ் சொல்லவும், போஸோட பிரச்சனை, அதாவது போஸ் செஞ்சதெல்லாம் வெளியே தெரிஞ்சா நம்ம போஸே இந்த வீட்டில் இருப்பாரா இருக்க மாட்டாருன்னு தெரியல. அவர் இப்போ தமிழை பற்றி பேசிட்டு இருக்காரு. தமிழ் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, நீங்கள் உங்களுக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்தது சந்தோஷமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா தமிழ், நீ இந்த வீட்டுக்கு வந்தது சந்தோஷமா இல்லையான்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட பையன் சந்தோஷமா இருக்கான். அவன் சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருந்த மாதிரி தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது அப்பத்தா இருந்துட்டு சேதுக்கிட்ட, இங்கே பாரியா சேது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுனியா வாயா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு சேது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். நீ இதை தமிழுக்கும் சொல்லக்கூடாது, இந்த விஷயம் தமிழுக்கும் தெரியாது அப்படின்றாங்க. அப்படியே அப்பத்தா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடா, தமிழ் மாசமா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு, என்ன அப்பத்தா தமிழ் திரும்ப போய் சொல்கிறாளா, அவ மாசமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்கிற வரைக்கும் முழுசாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சொல்லுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, தமிழ் ஸ்கேன் பண்ணப்போ நானும் கூட போயிருந்தேன்ல, அங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சு அப்பத்தா, அங்கே போன உடனே டாக்டர்கிட்ட பேசினேன். இங்கே பாருங்க டாக்டர், நாங்கள் ஏற்கனவே இந்த குழந்தை விஷயத்தில் நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் மொத்தத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட தனியாக பேசிட்டேன். அதுக்கப்புறம் தமிழுக்கு ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு அவளுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்போதான் எனக்கு பயமாக இருக்குது அப்போதான், நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கும் ரொம்ப பயமாக வருது. டே எதுக்கும் பயப்படாதா, நல்ல விஷயம் தான் சொல்ல போகிறேன், நீ பயப்படாத, சந்தோஷம் தான் படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்பத்தா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்பத்தா. இங்கே பாருடா, நான் சொல்கிற வரைக்கும் கேளு, நீ எதுக்காக துள்ளிட்டே இருக்க, நான் சொல்கிற வரைக்கும் கேட்டால் தானே விஷயத்த புரியும் உனக்கு. நான் சொல்கிறதுக்குள்ளே நீயா உன்னை கேட்டுகிட்டே இருந்தா நான் எப்படி முழுசாக சொல்ல முடியும் சொல்லு, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன சொன்னாங்க சொல்லு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா நீ சொல்கிற இருடா, டாக்டர் இருந்துட்டு தமிழுக்கு ரெட்டை குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்காங்கடா, இந்த விஷயம் தமிழுக்கே தெரியாது அப்படின்றாங்க. என்ன பார்த்தா சொல்ற, உண்மையாவா, தமிழுக்கு ரெட்டை குழந்தையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேட்குறாங்க. ஆமா சேது, தமிழுக்கு ரெட்டை குழந்தை தான் இருக்குது. இந்த விஷயம் எனக்கும் வசந்திக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உனக்கு சொல்றேன், இனிமே நீ இந்த இவக்கு, அதாவது தமிழ்கிட்ட கூட சொல்லக்கூடாது. அவ நம்மளால எவ்வளோ ஏமாத்தனா, நம்மள அதாவது மாசமாகறன்னு சொல்லி நம்மளால எவ்வளோ ஏமாத்தனா, அதுக்காக தான் இவளுக்கு அந்த தண்டனை. அதாவது டெலிவரி ஆகும்போது அவ கையில் போயிட்டு 2 குழந்தைய கொடுக்குற போது அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவா, அதை நான் பார்க்கணும்டா. அதுக்காக தான் நான் அவகிட்ட இருந்து இது எல்லாத்தையும் மறைச்சி வச்சிருக்கேன். இப்போ உங்ககிட்ட சொன்னதுக்கு காரணம் நீ சந்தோஷப்படவே இல்லை, அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். உனக்கு சந்தோஷமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரப்பத்தா, இந்த விஷயத்த சொல்லிட்டு எப்படி சந்தோஷமா இருக்குதான்னு கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சந்தோஷத்தை எப்படி இதை நான் ஃபீல் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்பதா. எனக்கு அம்மா வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடா, இன்னும் ஒரு 4 மாதம்தான், கண்டிப்பாக உனக்கு சீக்கிரமாக உன் கையில் 2 குழந்தை உன் கையில் இருக்கும். அதை பார்த்து நீ 2 பேரையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்க போகிற அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாரு. இப்போவே ஒரு இமேஜினுக்கு போகிறாரு. குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும், அந்த குழந்தை நம்ம அம்மாவை மாதிரி இருக்கும்ல, அம்மா நம்ம கிட்டேயே பிறக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த நம்ம அம்மாவை நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுல போயிடுறாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது
அப்பதான் இருந்துட்டு, "என்னடா கனவு உலகத்துக்கு போயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பத்தா, "நீ சொன்ன விஷயத்த என்னால ஏத்துக்கவே முடியல அப்பத்தா." "என்னடா நான் சொன்ன விஷயத்த ஏத்துக்க முடியலையா? அப்ப நான் பொய் சொல்றேன்னு சொல்றியாடா?" "அப்படியெல்லாம் இல்ல அப்பத்தா. நீங்க என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அம் என்னால அந்த அந்த விஷயத்த அ அதாவது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னே எனக்கு தெரியல அப்பத்தா. என்னால ஏத்துக்க முடியலன்றத விட, இந்த விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்குது அப்பத்தா." அப்படின்னாங்க. "இங்க பாருடா சேது, இந்த மாரி ஓவரா சந்தோஷப்பட்டு நீ யாருக்கும் காட்டி கொடுத்துறாத. யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. எனக்கும் வசந்திக்கும் மட்டும்தான் தெரியும். வசந்தியும் அவங்க வீட்ல சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ உன்கிட்ட சொல்லியிருக்கேன்னா, இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா தமிழ வந்து பார்த்து பார்த்து பத்திரமா பொத்தி பொத்தி பார்த்து பண்றதுக்காக தான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றேன். இல்லைன்னா உன்கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டேனியா?" அப்படின்றாங்க. "இங்க பாரு அப்பத்தா, இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்பத்தா. இந்த விஷயம் தெரியலன்னா கண்டிப்பா ரொம்ப கேர்லெஸ்ஸா அவள பார்த்துட்டு இருந்துப்போம். ஏன்னா ஒரு குழந்தைன்றதுனால இங்க பாருடா, நீ ஒரு குழந்தையா இருந்தாலும் 2 குழந்தையா இருந்தாலும் அவளை நீ பொத்தி பொத்தி தாண்டா பார்த்துட்டு இருக்கணும். எதுக்காக நீ ஓரவஞ்சனை பார்க்குற? ஒரு குழந்தையனா அசால்ட்டா விடுறதும், 2 குழந்தையனா பொத்தி பொத்தி பார்க்குறதும் எனக்கு புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் அப்படியெல்லாம் சொல்லலை. ஒரு குழந்தை இருக்கிற போது பார்த்துப்போம், பத்திரமா பார்த்துப்போம். 2 குழந்தையா இருக்கிற போது இன்னும் ஜாக்கிரதையா பார்த்துப்போம்லாம், அதை தான் சொன்னேன். வேற எந்த அர்த்தமும் இல்லை அப்பத்தா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்பத்தா, நான் போயிட்டு தமிழ்கிட்ட பேசணும் கொஞ்ச நேரம் அப்படின்றாங்க. சரி சரிடா போ, போயிட்டு அவ கூட பேசு அப்படின்னுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட தமிழ்கிட்ட போய் பேச போறாங்க. "இங்க பாரு தமிழ், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட ஒரு லவ் மூடோட பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் அதாவது நம்ம தமிழுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. "இங்க பாருங்க, நீங்க இப்படியெல்லாம் நடந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு நீங்க மாறிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இங்க பாரு தமிழ், எனக்கும் தெரியாது நான் இப்படியெல்லாம் மாறுவேன்னு. ஆனா எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது. இங்க பாரு தமிழ், என்னை நினைச்சு நீ என்னை அசிங்கமா நினைக்கல இப்படியெல்லாம் பண்றத பார்த்து" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க, நான் போய் அப்படியெல்லாம் நினைப்பேனா? நான் அப்படியெல்லாம் நினைக்கல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு அதாவது நம்ம தமிழ்ச்செல்வியை எப்படியெல்லாம் பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான்